வெல்கம் பேக் டு யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வெள்ளிக்கிழமை நாளே நினைவுக்கு வருவது மங்களகரமான நாள். எல்லோரும் மனதிலும் இந்த நாள் தெய்வத்திற்குரிய நாள்னு தோணும். மற்ற நாட்களில் பூஜை பண்ணலைனாலும் இந்த நாளில் எல்லோரும் வீட்டில் விளக்கு ஏற்றி விடுவாங்க. பொதுவாக வீட்டில் துளசி செடி இருந்தாலே லட்சுமி தாயார் நம்ம கூடவே இருப்பாங்கன்னு அர்த்தம். முறைப்படி துளசி தாயாருக்கு பூஜை செய்யணும். எங்கள் வீட்டில் கிருஷ்ணன் டைல்ஸ் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வச்சாச்சு. அதுக்கு ஜோடியாக துளசி தாயாரையும் வச்சுட்டோம். விஷ்ணு பகவான் 10 அவதாரம் எடுத்தார். அதில் 8வது அவதாரம் தான் கிருஷ்ணன் அவதாரம். அறிவில் சிறந்த விளங்கக்கூடிய குட்டியான ஒரு குழந்தையாக நம்ம பெருமாள் அவதாரம் எடுத்தார். கிருஷ்ணனையும் துளசி தாயாரை யார் வேண்டும்னாலும் கும்பிடலாம். பூஜை ரூம் பார்ட் 1ல் ஏற்கனவே பதிவு பார்த்துருப்பீங்க. அதில் லட்சுமி, சரஸ்வதி, விநாயகர் திருவுருவ சிலையை சில்வர் கோல்டு பெயிண்ட் அடிச்சிருப்பதை பற்றி சொல்லியிருப்பேன். இப்போ நான் லட்சுமி தாயாருக்கும் சரஸ்வதி தாயாருக்கும் மட்டும் கலர் பெயிண்ட் பண்ணுறேன். ஏன்னா எல்லா பூஜை ஸ்டோர் கடையிலையும் யூடியூப் வீடியோவிலையும் மகாலட்சுமி தாயாரின் சிலையை பார்க்கும்போது கலர்ஃபுல்லாக இருப்பதை பார்த்தேன். அதுபோல் நாமும் ஏன் மாற்றக்கூடாதுன்னு தோணுச்சு. கலர் கொடுக்க கொடுக்க லட்சுமி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்க. இந்த கோல்டு பெயிண்ட் கொஞ்சம் காஸ்ட்லி. 100 ml 150 ரூபா. இந்த கோல்டு பெயிண்ட் உடனே கருக்காது. நான் தாயாரின் ஜுவல்ஸுக்கும் கிரீடத்திற்கும் மட்டும் இதை அடிக்கிறேன். பெயிண்ட் அடித்தாச்சு. மகாலட்சுமி தாயாரையும் சரஸ்வதி தாயாரையும் எடுத்து பூஜை ரூம் செல்ஃபில் வச்சுட்டேன். இனிமே பூஜை பண்ண போகிறேன். எங்கள் பூஜை ரூம் கலர்ஃபுல்லாக தெய்வீக கடாச்சுடன் இருப்பதை உணர்றேன். சிலை சிற்பம்னா எனக்கு ரொம்ப இஷ்டம். அதனாலேயே சிலையாக வாங்கி வச்சு அபிஷேகம் அலங்காரம் பண்ணுவேன். ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு கதை இருக்குது. ஒவ்வொரு தெய்வ சிலையும் படமும் என்னுடன் பேசுவது போல இருக்கும். அந்த அழகிய தெய்வ சிலை எப்படி என்னை தேடி வந்ததுன்னு அடுத்த பூஜை ரூம் பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். முதல் நாளே எல்லா விளக்குகளையும் புளி எலுமிச்சை போட்டு சுத்தமாக கழுவி வச்சுட்டேன். விளக்கு அப்படியே ஏற்றக்கூடாது. அதனால் எல்லா விளக்குலையும் சந்தனம் குங்குமம் வைக்கிறேன். வீட்டில் விளக்கு ஏற்றும் போது கிழக்கு பார்த்து தான் ஏற்றணும். விளக்கு வெண்கலம் அல்லது பித்தளை விளக்கு தான் ஏற்றணும். ஒரு சின்ன அகல் மண் விளக்கு ஏற்றினாலே போதும். விளக்கு எரியும் வீடு வீண் போகாதுன்னு சொல்லுவாங்க. விளக்கு ஏற்றும் போது நேர்மறை ஆற்றலை ஈர்க்கும் தன்மையுடையது. நான் ஒவ்வொரு அம்மனுக்கும் தனித்தனியாக விளக்கு ஏற்றுவேன். எப்போதும் பூஜை ரூமில் கட்டாயம் கோலம் போடணும். மங்களகரமாக இருக்கும். மாக்கோலம் போடலாம். நான் அச்சு கோலம் தான் போடுறேன். இந்த மாலை நானே கோர்த்தேன். பொதுவாக மணக்கும் மல்லிகைப்பூ தான் அம்மனுக்கு பிடிக்கும். ஆனால் கடையில் கிடைக்கல. செவ்வரளி பூ தான் உதிரியாக கிடச்சிச்சு. கிடைக்காத பட்சத்தில் செவ்வரளி பூ போடலாம். அம்மனுக்கு சிவப்பு மலர்கள் பிடிக்கும். அதனால் நான் குட்டி குட்டி மாலையாக கோர்த்துட்டேன். நாமளே நம்ம கையால் பூவை மாலையை கட்டி போடும்போது மனதுக்கு திருப்தியாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. வராகி அம்மனுக்கு மாலையை போடும்போது ஆன்மா சுத்தமடைகிற மாதிரி இருக்கும். அப்படியே வராகி அம்மனுக்கு தனியாக ஒரு விளக்கு ஏற்றணும். சிவனுக்கு, ராமன் சீதைக்கு, விஷ்ணுவிற்கு சிவந்தி பூக்களை வச்சாச்சு. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் விளக்கு ஏற்றிட்டேன். அப்புறமா குங்கும அர்ச்சனை செய்கிறேன். எல்லா அம்மனுக்கும் குங்குமம் என்றாலே பிடிக்கும். குங்குமம் தாளம்பூ குங்குமம் தான் மிகவும் விசேஷமானது, அதிக மனமுள்ளது. கல்யாணமான பெண்கள் எல்லோரும் கட்டாயம் குங்கும அர்ச்சனை வீட்டில் பண்ணணும். குடும்பத்தில் அமைதி பெருகும். திருவுருவ சிலை இல்லைனாலும் அம்மன் படம் எல்லாருடைய வீட்லேயும் இருக்கும். அதில் கட்டாயம் வெள்ளிக்கிழமை இதுபோல் குங்கும அர்ச்சனை பண்ணுங்க. 108 அம்மன் போற்றி சொல்லி அர்ச்சனை சொல்லணும். தெய்வீக பொருளான குங்குமத்திற்கு தெய்வத்தை வசியம் செய்யும் சக்தி இருக்குது. வெத்தலையை வச்சு கூட அதில் குங்கும அர்ச்சனை பண்ணலாம். இப்படி அர்ச்சனை செய்த குங்குமத்தை அம்மனின் பாதத்திலேயே அன்றைய நாள் முழுவதும் இருக்கணும். உடனே எடுக்கக்கூடாது. அடுத்த நாள் தான் இதை எடுத்து குங்கும சிமிழில் எடுத்து வச்சு யூஸ் பண்ணலாம். குங்குமத்தில் அம்பாளின் துவார சக்தியான ஜெயா விஜயா இருப்பதாக சொல்லுவாங்க. குங்குமத்தை நெத்தியில் வச்சாலே துவார சக்தியான ஜெயா விஜயா தேவிக்கு காவலாக இருப்பது போல
நமக்கும் காவலாக இருந்து ஆபத்துகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. குங்கும அர்ச்சனை செய்தால் அனைத்து விதமான மங்களமும் ஐஸ்வர்யமும் கிடைக்கும். நான் எல்லா அம்மன்களுக்கும் குங்கும அர்ச்சனை செய்கிறேன். எப்போதுமே வெள்ளிக்கிழமையானாலே இந்த குங்கும அர்ச்சனையை கொஞ்சமாவது செஞ்சிருவேன். நம்ம வராகி அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யும்போது தான் எனக்கு ரொம்ப புல்லரிக்கும். ஏன்னா என்னோட கையாலேயே அம்மனுக்கு வழிபாடு செய்கிறது ரொம்ப புண்ணியமாக நான் நினைக்கிறேன். மகாலட்சுமி தாயாருக்கு உப்பு, மஞ்சள், கல்கண்டு, ஏலக்காய், பாதாம் வைத்து நெய்வேத்தியம் பண்ணியிருக்கேன். அந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை கட்டாயம் மாலை வேளையில் தான் விளக்கு ஏற்றுவாங்க. கட்டாயம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தான் பூஜை பண்ணுவாங்க. காலப்போக்கில் விளக்கு மட்டும்தான் ஏற்றுறாங்க. ஏன் வெத்தலை வைக்கிறாங்கன்னா வெத்தலையில் தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறா. அவளை வரவேற்று நம்ம வீட்டில் நிரந்தரமாக இருக்க வைக்க தான் இப்படி செய்கிறாங்க. வெள்ளிக்கிழமை மாலை வேளையில் சாம்பிராணி வீடு முழுவதும் கட்டாயம் போடணும். குபேர விளக்கில் தாமரை திரி போட்டு ஏற்றலாம். பொதுவாக தாமரைனாலே மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடிக்கும். தாமரை இதழ் வச்சு அர்ச்சனை பண்ணினா செல்வம் பெருகும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பை வாங்கினா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் முறையாக செய்கிறது இல்லை. பொதுவாக வெள்ளிக்கிழமை எல்லா தெய்வங்களுக்கும் ஏற்ற நாள். செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமி தாயார் பிற நாளை காட்டிலும் இந்த நாள் புனித நாள்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் பூஜை செய்துட்டு ஒரு செயலை தொடங்கினா வெற்றி கிடைக்கும். நம்ம வீட்டில் அடிக்கடி பூஜை பண்ணுறதுனால வீட்டில் நல்ல அதிர்வு கிடைக்கும். பூஜை பண்ணும்போது தெய்வீக ஆற்றலுடன் நம்மளும் இணைகிறோம். அழகா இருக்குன்னு திருவருவ சிலையோ அல்லது படத்தையோ பூஜை ரூமில் நிறைச்சி வச்சா மட்டும் போதாது. கட்டாயம் நம்ம வீடு தேடி வந்திருக்கிற தெய்வத்திற்கு முறையாக பூஜை செய்யணும். நேர்மறை ஆற்றல் பெறணும்னா நம்ம செய்கிற பூஜை தான் காரணம். நம்ம மனசு முதல்ல தூய்மையாக இருக்கணும். அப்போ தான் எந்த ஒரு தெய்வமும் நம்மளை ஏற்றுக்கொள்ளும். நான் அடிக்கடி எல்லா பதிவுலையும் ஒரே தான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். தெய்வமே உதவி செய்யுங்கிற மனசுக்குள்ளே தான் குடிக்கொள்ளும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க தேவையில்லை. அடிக்கடி பூஜை பண்ணுவதால் நம்முடைய ஆன்மா சுத்தமடையும். நீங்கள் யார் என்று புரியும். இந்த உலகத்திற்கு ஏன் வந்துள்ளீர்கள்னு புரியும். உங்களுக்கு தெரிந்த ஆன்மீக கருத்துக்களை எல்லோருக்கும் சொல்லி கொடுங்க. எப்போதும் இதே ஆற்றலுடன் இருந்தா உங்களுடைய ஆன்மா மிகவும் சுத்தமடையதை நீங்கள் உணரலாம். எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லா செல்வங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ வெள்ளிக்கிழமையில் நமது பூஜை ரூமில் விளக்கு ஏற்றுங்க. வாழ்த்துக்களுடன் யாஜ்ரா வீட்டில் ஆன்மீக சேனல். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடும் ஆன்மீக வீடியோ பதிவுகள் வரும். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் செய்யுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.